ஹாய் கேர்ள்ஸ், காலேஜ் படிக்கிறீங்களா? குறிப்பாக உங்கள் காலேஜில் உங்களுக்கு நிறையா பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அப்போ குறிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். பார்த்துட்டு நாசமாக போயிருங்க. நான் சென்ட் ஜூட்ஸ் காலேஜ் தூத்துக்குடியிலேருந்து படிக்கிறேன். நான் சரத் பிரியன் மேக்ஸினி 2 பேர் என் கூட தான் படித்தாங்க. ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது என்னை கூப்பிட்டாங்க, எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள், நீ அங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போனேன். அடுத்து அங்கே போன பிறகு ஒருத்தர் இல்லை. நான் கேட்டேன், உங்கள் அம்மா உங்கள் அக்கா எல்லோரும் எங்கே எப்படி கேட்டபோது பிரியன் சொன்னால் அவங்க வந்துட்டு இருக்காங்க எப்படி சொன்னான். அடுத்து மீண்டும் மீண்டும் கேட்டேன், அவங்க எங்கேன்னு. அப்போது அவன் சொன்னான், அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னான். அதுக்கு பிறகு அவங்க 10 இருந்த மது பாட்டில் எடுத்து குடித்தாங்க. நான் கேட்டேன், என்னை வீட்டில் கொண்டு விடுன்னு சொன்னவர் அவங்க சொன்னாங்க, இது ஜோலி தானே, நீ கொஞ்சம் நேரம் ஏறி. நான் அழுதுட்டு சொன்னேன், நீ என்னை எங்கள் வீட்டில் கொண்டு விடுன்னு சொன்னபோது அவன் கொண்டு விடலை, അവിടെ தான் இருந்தான். அதுக்கு பிறகு என் மடியில் இருந்து என்னை எல்லா இடத்தும் எவிടെல்லாம் தொடக்கூடாது அங்கெல்லாம் தொட்டபோது வேறு 2 பேர் எங்கள் அடுத்து நின்னார். நாங்கள் அதை கவனிச்சாட்டோம். அவங்க என்னைய ஐமாட்டாக்கினார். அடுத்து அவங்க 2 பேரும் என்னைய அடித்து வயிற்றுல சமட்டி முடியக்கையெல்லாம் லாத்தி கத்தி எடுத்து காட்டி, நீ என் கூட வரணும் இப்படின்னு சொல்லிட்டு என்னை ஐயமாட்டாக்குனாங்க. ட்ரெஸ் எல்லாம் கடத்துண்டு என்னை ஐயமாட்டெல்லாம் காட்டினாங்க. கத்தியை காட்டி மிரட்டி நான் கதறி எழுத போது அவன் சொன்னான், நீ எனக்கு ஒத்துழைப்பு தரலைன்னா உன்னை கத்தியை குத்திட்டு கடலில் வீசிவிடும் இப்படி சொல்லிட்டு என்னை பாலியல் தொந்தரவு செய்து என்னை வீடியோ எடுத்துட்டு எனக்கு களத்தில் கிடந்த மாலையை பறித்து எடுத்தான். அடுத்து எனக்கு நான் ஃபோன் நம்பரை அங்கேருந்து வாங்கினான். அவன் சொன்னா, நீ எனக்கு கூட ஒத்துழைக்கணும். நான் அந்த நேரம் பயந்து எனக்கு ஃபோன் நம்பரை கொடுத்தேன். அதுக்கு பிறகு என்னை அவங்க விட்டாங்க. நாங்கள் 3 பேர் வீட்டில் வந்தோம். அதுக்கு பிறகு சரத் பிரியனுங்க அக்கா சொன்னா, நீ இந்த வீடியோ எல்லாம் வந்தவரோ சரத் பிரியனுங்க அக்கா சொன்னா, நீ இந்த வீடியோ பற்றி ஒருத்தர் கூட ஒன்றும் சொல்லக்கூடாது, உனக்கு உயிர் போகும், எனக்கு தம்பி மாதிரிக்க லைஃபு போகும் இப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினான். அதனால நான் இதை ஒருத்தர் கூட ஒன்றும் சொல்லாட்டேன். எனக்கு நடந்தே போல் இது ஒரு பெண்ணுக்கு ஒன்றும் நடக்கக்கூடாது. அவனுக்கு ஜெயில் தண்டனை, அவன் ஜெயிலில் போனால் இறங்காட்ட வெளியில் வரப்பணி, அதனால அவனுக்கு அந்த தண்டனை எத்தணும். என்ன வீடியோ பார்த்தீங்களா? சிம்பிள் தான். அந்த பொண்ணு கூட படிக்கிற பசங்களை நம்பி, அதாவது ஃப்ரெண்ட்ஸு, ஓகேவா, கூட படிக்கிற பசங்களை நம்பி போயிருக்கான். அவன் எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ண பார்த்துருக்கான். அவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு வந்த 2 பேர் பச்சு செஞ்சுட்டு போயிட்டானுங்க. எவன் நாட்டில் சொல் பேச்சு கேட்குறீங்க? அப்பா அம்மா பேச்சை கேட்கறது கிடையாது, அண்ணன் சொன்னாலும் கேட்கறது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதாவது சொன்னால் மட்டும் நம்பிட்டு போக வேண்டியது. அவனுங்க வச்சு மெம்பிடலான்னு பார்ப்பானுங்க. அது மிஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே வேடிக்கை பார்க்க வந்தவன் மெம்பிட்டு போயிடுறான். இப்போ மைக்கு முன்னாடி புலம்ப வேண்டியது. இல்லை, காமெடி என்னன்னா, அவளோட ஃபோட்டோவும் மறைச்சிட்டாங்க, மூஞ்சையும் காட்டலை. ஏன்டா காட்டலன்னு கேட்டால், இன்னொரு குடும்பத்தில் வாழ போகிறவ அங்கே போய் அந்த குடும்பத்தை கெடுக்கணும்ல, அதனால தான் மூஞ்சை மறைச்சிட்டோன்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி கண்ட மணிக்கு சுற்றுற ஃபோட்டோலாம் போட்டு விடுங்கடா, அப்போ தான் மற்ற பசங்க தப்பிப்பாங்க. இப்போ அவளை எவனாவது ஒருத்தன் கல்யாணம் பண்ண தானே போகிறான், அவன் பாவமா இல்லையா? பிரியனுங்க அக்கா சொன்னா, நீ இந்த வீடியோ எல்லாம் வந்தவரோ சரத் பிரியனுங்க அக்கா சொன்னா, நீ இந்த வீடியோ பற்றி ஒருத்தர் கூட ஒன்றும் சொல்லக்கூடாது, உனக்கு உயிர் போகும், எனக்கு தம்பி மாதிரிக்க லைஃபு போகும் இப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினா. வீடியோவை நல்லா கவனிச்சிங்களா? அந்த பொண்ணு சொன்னதை கூப்பிட்டு போன ஒரு பையன் ஏமாற்றி தான் கூப்பிட்டு போயிருக்கான். சரியா? எங்கள் அம்மாவுக்கு பிறந்தான்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கான். கடைசி இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்துச்சு, அந்த பொண்ணெல்லாம் விட்டுட்டு போயாச்சு. அந்த பொண்ணை ஒருத்தன் வீடியோ வச்சு மிரட்டி டெய்லியும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இதில் அந்த பையன்கிட்ட போய் கேட்டதுக்கு அந்த பையன் கூப்பிட்டு போன பையனோட அக்கா சொல்லியிருக்கா, இதை பற்றி நீ வெளியே சொல்லாத, சொன்னா உயிருக்கும் ஆபத்து, என் தம்பி வாழ்க்கையும் போயிரும்னு சொல்லியிருக்கா. எப்படி தம்பியை காப்பாற்றுறா பாருங்க. இதுக்கு தாண்டி சொல்கிறது, தற்கூரி பொண்ணுங்களா, எவனையும் நம்பி வெளியே போகாதீங்க. என்னை கேட்டால் அந்த பையனோட அக்காவையும் சேர்த்து உள்ளதுக்கு போடணும். ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்குன்னு கவலை இல்லாமல் தம்பியை காப்பாற்ற நடக்கா துடிக்கிறா பார்த்தீங்களா? பேசாமல் அந்த பொண்ணு 2 பேர் ரேப் பண்ணானுங்கல்ல, அந்த 2 பேரையும் ஒரு ஜெயிலில் போட்டு இந்த பையனோட அக்காவையும் சேர்த்து அந்த 3வது ஆளாக உள்ளே போடுங்க, போட்டு நல்லா டைட்டாக பூட்டிடுங்க கதவை. அப்போ தெரியும் இந்த பொண்ணோட வலி எப்படி இருக்குன்ட்டு.